சும்மா சும்மா முதலமைச்சரை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. மாணவர் நலனுக்காண்டி நேற்று லேப்டாப் கொடுத்திருக்காரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முதலமைச்சரை பாராட்டுறாரு சார். விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டுறாரு. மணிகண்டன் ஓட்டிங்க அவர் பாராட்டுறாரு. இப்படி ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்காரு. டெய்லியும் போய் அவரை போட்டு அடிச்சுக்கிறீங்களே சார். கரெக்ட், நல்ல கேள்வி. விஜய் சேதுபதி என்ன அந்த லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணுற டெல்லோட இந்தியன் வைஸ் பிரசிடென்ட்டா? மணிகண்டன் ஹெச்பி லேப்டாப் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் மேனேஜரா? இந்த ஐபிஎஸ் அதிகாரி இன்பா ஏசர் கம்ப்யூட்டரோட மார்க்கெட்டிங் எம்டியா? விஜய் சேதுபதிக்கும் லேப்டாப்புக்கும் என்ன சம்பந்தம்? அவர் வேணா ஒரு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுவார். நேற்று அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் சேதுபதி அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகத்தில் யாரும் கொடுக்காத லேப்டாப்பை இவர்கள் கொடுத்தது போல் நேற்று என்னென்ன சீனை போட்டாங்க ஞாபகம் இருக்கா? அந்த விஜய் சேதுபதிலாம் எனக்கு அவர் மீதெல்லாம் ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஏன் தான் இந்த நடிகர்கள்லாம் இப்படி நிலைவிற்கானுங்க மாறுறாங்கன்னு எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. வந்து கூப்பிட்டானா போய் நிற்காந்து உட்காந்து சிஎம் கூட ஒரு 2 போட்டோ எடுத்துகிட்டு போவியா? உட்காந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் லேப்டாப்பே யாரும் பார்க்காதது மாதிரி, திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாருமே படிக்காதது மாதிரி, எதுக்கா குத்த காசுக்கு மேலே இவ்வளோ கூவுறீங்க? 4 வருஷம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த லேப்டாப் நிறுத்தி வச்சுட்டு இப்போ கொடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி மாலதி. அது சார் லேப்டாப்புக்கு பதிலா மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் டேப் தரேன்னு சொல்லியிருந்தாங்க சார். சொல்லியிருந்தாங்க. 10 லட்சம் லேப்டாப் கொடுத்ததா நேற்று பெருமை பேசுகிறீர்கள். எந்த வருஷம் ஸ்டூடெண்ட் பார்த்துறாங்க? 3வது வருஷம். 3வது வருஷம். அதிமுக ஆட்சி காலத்தில் யாருக்கு கொடுத்தாங்க? +1 +2. நீ காலேஜ் முடிச்சுட்டு தானே வந்திருக்க. +1 +2 படிக்கும்போது லேப்டாப்போட தேவை அதிகமாக இருக்கா? காலேஜ் முடிச்சுட்டு போகிற கடைசி வருஷத்தில் தேவை அதிகமாக இருக்கா? +2 சார். அப்போ தான் நீ அப்ளிகேஷன் போடணும், ஃபர்தராக படிக்கணும், புது கோர்சஸை தேடணும், அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு இணையத்தின் உதவி உனக்கு தேவைப்படும் இல்லையா? ப்ளஸ் காசு இருக்காது. காசு இருக்காது. இவங்க இந்த 3rd எல்லாம் மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சுமா, படிப்பே முடிஞ்சிச்சுமா. 52 லட்சம் லேப்டாப்பை கொடுத்து முடிச்சிட்டாங்க ஏடிஎம்கே. தெரியுமா? இந்த ஸ்கீம் யார் கொண்டு வந்தது? இந்த விஜய் சேதுபதி, மணிகண்டன், இந்த இன்பாலாம் பேசுறாங்களே, யார் கொண்டு வந்தது இந்த ஸ்கீமை? கொண்டு வந்த ஸ்கீமை நிறுத்திட்டு கடைசி வருஷம் 10 லட்சம் கொடுத்து தம்பி 1.5 லட்சம் லேப்டாப் தான் கொடுத்துருக்கேன். நேற்று லாஸ்ட் பேட்ச் டெலிவரி எப்போ வரும்னு கேட்டேன். பிப்ரவரி எண்டில் தான் 10வது லட்சம் லேப்டாப் கொடுக்க போறாங்க. அதுவும் கொண்டு போய் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு கொண்டு போய் அங்கெல்லாம் சேர்க்கறதுக்குள்ள ஊருப்பட்ட சிக்கல் வரும். எப்படி விளம்பரம் தேடுறாங்கன்றது தெரியுதா உனக்கு? இது ஒரு அரசு விழா, அரசு நலத்திட்ட விழா இல்லையா? மாணவர்களுக்கு வருஷம் இலவச சைக்கிள்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது போல ஒரு இது வழங்குற ஒரு நிகழ்ச்சி இல்லையா? இது எதுக்கு விஜய் சேதுபதிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இவங்க எல்லாம் அப்படியே பாராட்டி மைக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே உருகுவாங்க. அந்த 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 ஐபிஎஸ் அதிகாரி பேரே இன்பா, எப்படி சைஸா தேர்ந்தெடுத்துருக்காங்க பாத்தியா? இன்பநிதி. நான் எங்க அப்பா பீடி சுத்தல் தொழிலாளி, எங்க அம்மா கூலி தொழிலாளி. நான் இப்படி ஐபிஎஸ் ஆயிருக்கேன்னா என்ன இவர் என்ன ஸ்டாலின் கோச்சிங் சென்டர் வச்சு நட்டுறாரா? ஜியாகிரபி கிளாஸ் தரவனுக்கு எப்படி விளம்பரம் தர்றாங்கன்னு தெரியுதா? இப்போ திமுக ஆட்சி இல்லைன்னா அந்த பொண்ணு ஐபிஎஸ் இருக்காதா? எப்படி இருந்தாலும் ஆயிருக்கும். அந்த டிரைவர் இருக்கிறவங்கள நீங்க தடுக்கவே முடியாது. இது மாதிரி சிவில் சர்வீஸ்ல நூற்றுக்கணக்கான கதை இருக்கு. ஓகேவா? அது மாதிரி இதெல்லாம் அவர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களோட பேட்ச்ல எல்லாம் ஒரு ட்ரைபல் பையன், ஒரு ஒரு பழங்குடியினத்தில் இருந்து ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாகி சிவில் சர்வீஸை கிராக் பண்ண 100 கதைகள் இருக்கு. ஜார்க்கண்ட்ல இருந்து அந்த பையன் படிச்சு எந்த ஏபி காட்டுன்னு நினைக்கிறேன். இவன் 100 கதை இருக்கு இந்தியா பூரா. அவங்களாம் ஆகலையா?